இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுப்பா? எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது என் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குமா? ஏன்பா அப்படி சொல்றீங்க? என்னமோ தெரியலம்மா, இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ அப்படிதான் தெரியுற. அம்மா, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோழி குழம்பு பண்ணி தரியா? அம்மாடி, அப்படியே எனக்கு பாயசமும் வச்சு தரியா? என்னாச்சுப்பா? இது ரெண்டையும் நீங்க ஒரே டைம்ல சாப்பிட மாட்டீங்களே? என்னமோ தெரியலம்மா, இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் செஞ்சு தரியா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? தினமும் மாத்திரை மருந்து சாப்பிட்டு நாக்கு செத்து போய் கிடக்குடி. இன்னைக்கு என் பொண்ணு கையால எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்க சொல்லி சாப்பிடணும் போல இருக்கு. அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போனா இதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல? ஓ, ஆமாப்பா, ஆபரேஷன் பண்ணிட்டா பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். சரிங்கப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்குறேன். சரிம்மா. அம்மா, நீ பருப்பு ஊற வச்சிரு, நான் போய் கோழி வாங்கிட்டு வந்துடுறேன். பாரு, அடுத்த 1 இயர்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் மாமியார் வீட்டுக்கு போய் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். இங்க உன்னோட மருமக, அதான் என் அண்ணனோட பொண்டாட்டி, அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த இலைங்க, இந்த முளை கட்டினது, இந்த பயிறு, இந்த டயட், இது எல்லாத்தையும் பார்த்து எதுக்குடா இந்த நரகத்துக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ண போறான். பூரி, அண்ணா, இதுவும் குடிக்கணுமா? குடி. நெல்லு, எங்க போற? என் ரூமுக்கு போய் குடிக்கிறேன். உட்கார் உட்கார். டைனிங் டேபிள் எதுக்கு இருக்கு? சாப்பிடுறதுக்கு. எங்கெங்க எதை பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். Wait. டேய் ககன், போதும்டா. நீ இத சாப்பிடலனா தங்கச்சியும் சாப்பிட மாட்டான்னு நீ இத சாப்பிடுறேன்னு தெரியும். பூரி எடுத்துட்டு வரேன், சாப்பிடு. அம்மா, தங்கச்சியை பார்த்தா கஷ்டமா இருக்குமா? இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஏதாவது சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அம்மா, ஃபுட் விஷயத்துல இனிமே அவ எது கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம பாசம் எதிர்காலத்துல அவ ஹெல்த்துக்கே ப்ராப்ளம் ஆயிடுமா. இன்னும் பாயாசம் இருக்குப்பா. உங்க அப்பா மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ இவ்ளோ சக்கரையா? அம்மா பூமி, நான் நீ கத்துக்கிட்ட நாட்டியத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்காக ஒரே ஒரு வாட்டி டான்ஸ் ஆடி காட்டுறியாமா?
பூமி, உனக்கு பூமாதேவி அளவுக்கு பொறுமை இருக்குன்னு தெரியும். என் பாரத்தையும் உன் தலைமையில வச்சுட்டு உன்னை, உன் அம்மாவை, உன் தம்பியை விட்டுட்டு போறம்மா. அம்மா, எனக்காக நீ உன் உடம்புல இருந்து இதயத்தை அறுத்து கொடுன்னு சொன்னாலும் நீ செய்வேன்னு எனக்கு தெரியுமா. அந்த தியாகத்தை ஏத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்லம்மா. அதனால தான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போறம்மா. இந்த ரயில் தண்டவாளத்துல தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அதே இடத்துல என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. மை காட், அங்க யாரோ சூசைட் பண்ணிக்க போறாங்க. ஹேய் ஹேய், எல்லா ஃபாதர்ஸும் இப்படிதான் இல்ல? உங்க ஒருத்தர் சுயநலத்துக்காக பொண்டாட்டி பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு உங்க வழிய நீங்களே பாத்துப்பீங்கல்ல? நீங்க இங்க இல்லனா உங்களையே இங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கல? உன்ன மாதிரி ஆளுங்களா எதுக்காக கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு புள்ள பெத்துக்கிறீங்க? எதுக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணணும்? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பொண்டாட்டி பிள்ளைங்களா என்ன பண்ணுவாங்க? இவர் ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு தானே. இவரை கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல பத்திரமா விட்டு வந்துருங்க. இங்க பாருங்க, சாகுற உரிமை ஒரு மனுஷனா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஒரு புருஷனா உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஒரு தகப்பனா உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க.